இந்திய கிறிஸ்தவர்கள் ஆகஸ்ட் 10ஆம் தேதியை கருப்பு நாளாகவும், குறிப்பாக அதே சமயம் தலித் கிறிஸ்தவர்களுக்கு உரிமை கோரும் நாளாகவும் கடைப்பிடித்து வருகின்றனர். அதற்கு காரணம் 1950ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 10ஆம் தேதி அன்றைய இந்திய ஜனாதிபதி அவர்கள் பட்டியலினத்தை வரையறுக்கும் பொழுது இந்து சமயத்தை பின்பற்றாத எவரும் பட்டியலினத்து உறுப்பினராக கருத முடியாது என்னும் ஆணையை பிறப்பித்தார். அவர்கள் எஸ்சி பட்டியலிலே தலித் கிறிஸ்தவ இந்து மதத்தை பின்பற்றாத எவரும் தலித் மக்களாக இருந்தால் கூட அவர்கள் எஸ்சி பட்டியலிலே சேர்க்கப்பட மறுக்கப்பட்டுவிட்டது. ஜனாதிபதி அவர்களுடைய ஆணை. இந்த ஆணை தொடக்கம் முதலே பழங்குடியினரை குறிக்கவில்லை. அவர்கள் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் அவர்கள் பட்டியலினத்திலே உறுப்பினராக சேர்க்கப்படுவர். அவர்கள் எஸ்சியாக கருதப்படுவார்கள். பின்னாளில் மாண்புமிகு ஜனாதிபதி அவர்களின் ஆணை 1956ஆம் ஆண்டு சீக்கியர்களுக்காகவும் 1990ஆம் ஆண்டு புத்த மதத்தை சார்ந்தவர்களுக்காகவும் இந்த ஆணை தளர்த்தப்பட்டு புத்த மதத்தை சார்ந்த தலித் மக்களும் சீக்கிய மதத்தை சார்ந்த தலித் மக்களும் எஸ்சி பட்டியலில் இடம்பெறுவார்கள் என்கிற அந்த ஆணை பிறப்பிக்கப்பட்டது. ஆனால் கிறிஸ்தவ மதத்திற்கு மாறிய தலித்துகளுக்கு 70 ஆண்டுகளாக இந்த பட்டியலினத்திலே அவர்கள் உரிமை மறுக்கப்பட்டு வருகிறது. அவர்கள் எஸ்சி பட்டியலிலே சேர்க்கப்படவில்லை. தலித் கிறிஸ்தவர்கள் சமூக ரீதியாக ஒடுக்கப்பட்டும், பொருளாதார ரீதியாக பின்தங்கியும், அரசியல் ரீதியாக வலுவற்றும் அவர்கள் இந்தியா முழுவதும் பரவி இருக்கின்றனர். தலித் கிறிஸ்தவர்களும் அவர்களுடன் சேர்ந்து இந்திய கிறிஸ்தவ அமைப்புகளும் ஒன்றிய அரசுக்கு பிரதிநிதித்துவம் செய்தும், வழக்குகள் தொடர்ந்தும், ஜனநாயக ரீதியில் போராட்டங்கள் நடத்தியும் தங்கள் கோரிக்கையை இத்தனை ஆண்டுகளாக வலியுறுத்தி வருகிறார்கள். ஒன்றிய அரசுகள் தலித் கிறிஸ்தவர்களின் கோரிக்கைகளுக்கு செவி சாய்க்காமல் இப்படி நீண்ட ஆண்டுகளாக அவர்கள் தலித் கிறிஸ்தவர்கள் கஷ்டப்படுவதிலே இந்த நிலைமை மிக வருத்தம் அளிக்கிற ஒரு நிலைமையாக இருக்கிறது. தலித் கிறிஸ்தவர்கள் எஸ்சி எஸ்டி சட்டத்தின் வழி கிடைக்கும் பாதுகாப்பு மற்றும் உரிமைகளை இதுநாள் வரை இழந்து வருகிறார்கள். மேலும் பல்வேறு இடங்களில் அவர்கள் மீது நடத்தப்படும் தீண்டாமை கொடுமைகளுக்கு சட்ட ரீதியான உதவிகளையும் பெற முடிவதில்லை. வன்கொடுமை சட்டம் தலித் கிறிஸ்தவர்களுக்கு பட்டியலினத்தை சாராதவர்கள் என்பதனாலே அதை இந்த வன்கொடுமை சட்டத்தின் மூலமாக இந்த அநீதி இழைப்பவர்களை தண்டிக்க வாய்ப்பு இல்லை. இந்திய கிறிஸ்தவர்களின் மக்கள் தொகையில் 60-70% இருக்கும் தலித் கிறிஸ்தவர்களின் நியாயமான கோரிக்கை நீண்ட ஆண்டுகளாக 70 ஆண்டுகளாக புறக்கணிக்கப்பட்டு வருகிறது. அதே நேரத்தில் மத ரீதியான பாகுபாடு அது குற்றம் என்று இந்திய அரசியல் சாசனம் வலியுறுத்திய போதும் இந்திய அரசாங்கமே தலித் கிறிஸ்தவர்களுக்கு மத ரீதியாக பாகுபாடு காட்டி வருவது வேதனையையும் வருத்தத்தையும் ஏமாற்றத்தையும் அளிக்கிறது. தலித் கிறிஸ்தவர்களின் கோரிக்கைகளாக 1950ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 10ஆம் நாள் ஆணை
தலித் கிறிஸ்தவர்கள் பட்டியலினத்தில் சேர்க்கப்பட மாட்டார்கள் என்கிற ஆணை அது நீக்கப்பட்டு தலித் கிறிஸ்தவர்களை எஸ்சி பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்று வேண்டுகிறோம். ஒன்றிய அரசில் அமர்ந்திருக்கும் பாரதிய ஜனதா கட்சி மற்றும் மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தலித் கிறிஸ்தவர்களின் உரிமைகளை மீட்டுத்தர இந்த தலித் கிறிஸ்தவர்கள் நாங்கள் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்தியாவின் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தலித் கிறிஸ்தவர்களின் ஒற்றை கோரிக்கைக்காக நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பி ஆதரிக்க வேண்டுகிறோம். கிறிஸ்தவர்களின் எண்ணிக்கை அதிகமுள்ள தமிழ்நாட்டை சேர்ந்த அனைத்து கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 70 ஆண்டுகளுக்கு மேலாக மத ரீதியான பாகுபாட்டில் பாதிக்கப்பட்டு வரும் தலித் கிறிஸ்தவர்களின் உரிமைக்கு குரல் கொடுக்க வேண்டுகிறோம். சமூக நீதியின் காவலர் தமிழ்நாட்டில் முதல்வர் மாண்புமிகு திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் நீண்ட காலமாக தொடரும் தலித் கிறிஸ்தவர்களின் பிரச்சனைக்கு தீர்வு காண ஆவண செய்திட வேண்டுகிறோம். இந்தியாவில் ஜனநாயகம், சமத்துவம், சமய சார்பின்மை, சமூக நீதி, சமூக நல்லிணக்கம், பாலின நீதி இவைகள் காத்திட உறுதியேற்கிறோம். தலித் கிறிஸ்தவர்கள் பட்டியலினத்தில் எஸ்சி லிஸ்டில் சேர்க்கப்படும் வரை ஜனநாயக அணுகுமுறைகளை தொடர உறுதியேற்றிருக்கிறோம். ஆமாம். வழக்கு மன்றத்தில் இன்னும் இந்த கேஸ் இருக்கிறது. ஆனால் அரசாங்கத்திலிருந்து பல கமிஷன்கள் அமைத்து கூட அதற்கான பாசிட்டிவ் பதில், நேர்மறையான பதில் எதுவும் இதுவரையில் கிடைக்கவில்லை. ஐயா, ஆமாம், அந்த புகார் நிச்சயம் அது உண்மைதான். திருச்சபையை அதற்கு வருத்தம் தெரிவிக்கிறோம். அது உண்மைதான். அதற்கான ஆக்ஷன் நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கிறோம். பட் உயர்நிலை இது ஒரு அமைப்பு. இந்த கிறிஸ்தவ என்பது ஒரு தனித்தனியான ஒன்றல்ல, இது ஒரு அமைப்பு. இந்த அமைப்பிலே தலித் கிறிஸ்தவர்களும் சார்ந்தவர்களும், தலித் மீது அக்கறை உள்ளவர்களும், பிற ஜாதியை சார்ந்த தலித் மீது அக்கறை உள்ளவர்களும் இருக்கிறார்கள். அதே நேரத்தில் இந்த குழுவிலே தலித்துக்கு விரோதமானவர்களும் இருக்கிறார்கள். அதுவும் உண்மைதான். சில நேரங்களில் இந்த தலைமைத்துவத்தில் அவர்களும் பங்கு கொள்ளுகிறார்கள். தலித் கரிசனைக்கு அப்பாற்பட்டவர்களும் விரோதமானவர்கள் கூட இந்த தலித்தினுடைய தலைமைத்துவத்தில் அவர்களும் வந்து விடுகிறார்கள். சமூகத்தில் எங்களுக்கு, அதாவது தலித் மக்களுக்கு என்ன போராட்டம் இருக்கிறதோ அதே போராட்டம் தான் திருச்சபையிலும் அதே போராட்டம் தான் இருக்கிறது. சமூகத்திலே இந்த தலித் மக்கள் சந்திக்கிற தனக்கு எதிரானவர்கள் எப்படி இருக்கிறார்களோ அதே வகையில் எதிரானவர்களும் திருச்சபையிலும் இருக்கிறார்கள். இப்போ இதுக்கு அடுத்து நாங்கள் சிஎம் முதல்வரை பார்க்குறோம். நல்லது, அதுதான் உங்களுக்கு சொன்னேன். அதில் கருத்து என்னன்னா, தலைமைத்துவத்தில் அந்த அடுக்கு இருக்கிறது. இப்போ பேசுகிறேன், நான் அந்த தலைமைத்துவ உயரடுக்கில் நான் இல்லை. இந்த சென்னையிலே நான் உயரடுக்கில் இருக்கிறேன். தென்னிந்திய திருச்சபை, குறிப்பாக இது தென்னிந்திய திருச்சபையை நான் பிரதிநிதித்துவம் அதை ரெப்ரசன்ட் பண்ணுறேன். இந்த ரெப்ரசன்டேஷன் சவுத் இந்தியா முழுசும் அதனுடைய தலைமையினுடைய இடத்துல நான் இல்லை. ஆகையினால் நீங்கள் சொல்வது போல இந்த எண்ணம் உள்ளவர்கள் தலைமைத்துவத்தின் உயர் மட்டத்தில் இருக்க வேண்டும். அது நீங்கள் சொல்வது போல அந்த சட்டங்களை ஏற்று நாம் அதை செய்ய முடியும். நாங்கள் அது சொல்லியிருக்கிறோம். நீங்கள் அது எங்களுக்கு வருத்தம் இருக்கிறது.
ஒரு மனிதன் வந்து இப்போ பதவியில் இருக்கிறார் ஒரு பக்கம் இருக்கட்டங்க, இருந்தால் கூட உள்ளத்திலே அந்த ஒரு எண்ணம் இருக்கும்போது அவர்கள் அது உற்சாகமாக செய்வார்களா என்பது ஒரு கேள்விதான். எல்லாருக்கும் அந்த அந்த ஒரு இருக்குது உள்ள ஒரு கேப். ஒரு தீண்டாமை என்பது வெறும் டச் மட்டும் இல்லை, இது மென்டல் கேப் ஆல்சோ. மென்டல் கேப் ஆல்சோ. நவ் வி ஃபீல் ஆல்வேஸ் ஃபிசிக்கல் கேப். ஃபிசிக்கல் கேப் தான் மீன் பண்ணுறோம். நல்லது. அதை நாங்கள் 70 ஆண்டுகளாக சொல்லித்தான் வருகிறோம். டெல்லியிலே நாங்கள் 1992ஆம் ஆண்டு டெல்லி சலோ என்கிற சொல்லி அப்பொழுது நாங்கள் பெரிய மகாநாடு இந்திய அளவிலே நடத்தினோம், தலித் கிறிஸ்தவர்களுக்கு உரிமை வேண்டி. இப்பொழுது வழக்கு மன்றத்திலே சுப்ரீம் கோர்ட்டிலே கேஸ் இருக்கிறது. இல்லை, நாங்கள் இப்போ வந்து we are talking about தலித் கிறிஸ்டியன்ஸ். இப்போ வந்து நாங்கள் கிறிஸ்தவர்களாயும் தலித்தாகவும் இருப்பவர்களை அது அந்த ரெக்கார்டில் இருக்கிறது பற்றி எங்களுக்கு ஒன்றும் தெரியாது. நாங்கள் வந்து இப்போ தலித் கிறிஸ்தவர் எங்களுடைய ரெக்கார்டில் இருக்கிறவர்களுடைய பற்றி நாங்கள் பேசி கொண்டிருக்கிறோம். ஆமாம், கட்டாயமாக இருப்பதனால்தான் இங்கே வந்திருக்கிறோம். ஐயா அவர்கள் சொன்னது போல் நீங்கள் அங்கே போய் சரி செய்யலாமே அவர் கேட்டது அது அங்கேயும் இருக்கிறது. அங்கே சமத்துவத்திற்கு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்களே தவிர கிறிஸ்துவம் சமத்துவத்தை போதிக்கிறது. ஆனால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் சமத்துவத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. they accepted only Christ, not the concept of equality. ஆமாம், அது ஐயா நாங்கள் அந்த கருத்து இது தலித் கிறிஸ்தவர்களை பற்றி மட்டும் நாங்கள் இது குறித்து தான் நாங்கள் பேச வந்திருக்கிறோம். ஐயா அது எங்களுடைய கருத்து அல்ல. தலித் கிறிஸ்தவருடைய உரிமைக்காகத்தான் நாங்கள் அதை கேட்க வந்திருக்கிறோமே தவிர அதை குறித்த கருத்துக்கள் எல்லாம் எங்களுக்கு ஒன்றும் தெரியாது. எதுங்க? அவர்கள் அதாவது இப்போ வந்து தலித் என்ற இந்த தலித் கிறிஸ்டியனுக்கு 2 அட்டாச்மெண்ட் இருக்குது. ஒன்று வந்து ஜாதி, இன்னொன்று மதம். இப்போ நீங்கள் சொல்கிறது தலித்தினுடைய மற்ற மதம் சாராதவர்களுடைய தொடர்பு எப்படி இருக்கிறது என்று. மதம் சாராதவர்கள் ஒருவேளை தலித் இந்து லீடர் எல்லோரும், அதாவது தலித் இந்து மட்டுமல்ல, இங்கே இருக்கிற எல்லோருமே சமத்துவத்தில் நம்பிக்கை உள்ளவர்கள் எல்லோருமே, எந்த மதமாக இருக்கட்டும் எந்த ஜாதியாக இருக்கட்டும், சமத்துவத்தில் நம்பிக்கை உள்ளவர்கள் எல்லாரும் தலித் கிறிஸ்தவர்களுக்கு ஆதரவாளர்கள் தான். சிலர் பேசுகிறார்கள், சிலர் பேசாமல் இருக்கிறார்கள், சிலர் அரசியலில் இருக்கிறார்கள், சிலர் அரசியலில் இல்லாமல் இருக்கிறார்கள். சமத்துவத்தன்மைகளை ஏற்றுக்கொண்டவர்கள், ஈக்குவாலிட்டி என்ற கான்செப்ட் ஏற்றுக்கின யாராக இருந்தாலும், எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் எந்த ஜாதியை சார்ந்தவராக இருந்தாலும் அவர்கள் இந்த கருத்துக்கு இணையானவர்கள், ஆதரவானவர்கள். சிலர் வெளிப்படையாக இருக்கிறார்கள், சிலர் மறைவாக இருக்கிறார்கள். சிலர் எது சமத்துவம் சொன்னார். தவறு, அதுதான் உங்களுக்கு பதில் கொடுத்துருக்கேன்னே. இந்த இது ஒரு அமைப்பு, எப்படி சமூக அமைப்பு இருக்கிறதோ அதே போல் தலித் இந்த கிறிஸ்தவ கூட ஒரு அமைப்பு. அந்த அமைப்பில் தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். சில நேரங்களில் உணர்வற்ற தலைவர்களும் அல்லது தலித் இந்த சமத்துவத்திற்கு எதிரான தலைவர்கள் உயர்மட்டத்திலே வந்து விடுகிறார்கள். நிச்சயமாக வரும். சமத்துவத்திற்கு ஆதரவானவர்கள், அரசு சார்புள்ளவர்கள் எல்லோரும் ஆதரவு கொடுத்தால் நிச்சயமாக வந்துவிடும். அரசு சார்பில் இந்த ஆணையை நாங்கள் கேட்கிறோம். இந்த ஆணையை மாற்றி எஸ்சி, ஏனென்றால் ஒரு எஸ்சி இந்துக்கு என்ன ஒரு கஷ்டம் ஏற்படுகிறதோ அதே கஷ்டம் தான் இவருக்கும் ஏற்படுகிறது. ஆக்சுவலி தலித் கிறிஸ்தவர்களுக்கு 2 புறம் அடி, இருபுறம் இடி விழுகிறது. ஒரு புறம் சமூக அமைப்பிலே இடி, இன்னொன்று திருச்சபை அமைப்பில் 2 வகையிலே பாதிக்கப்படுகிறார்கள். பொதுவான கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பல பேர் சமத்துவத்தை ஏற்கவில்லை. பிரிவினையை ஏற்றவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டும் உயர் மட்டங்களிலே இருக்கிறார்கள்.
எதிர்ப்பு தெரிவிக்கிறோம், அவர்களுக்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். சார், இஸ்லாமிய அமைப்புன்னு தெரிஞ்சிருக்கீங்க, யாருமே வரலையா இஸ்லாமியத்தில் தெரிஞ்சீங்க, அவங்களுக்காக நீங்க போர் கொடுக்குறீங்க, அவங்க உங்களுக்காக பதில் இல்லை இல்லை, இது இந்த ஒரு செக்ஷன் வந்து தலித் கிறிஸ்தவர்கள் பற்றி நாங்கள் வந்திருக்கிறோம். இஸ்லாமிய போட்டிருக்கீங்க, இதில் எப்படி போட்டிருக்கிறோம்னா, போஸ்டர்ல வெளியே போட்டிருக்கீங்க, வெளியே பேனரில் போட்டிருக்கிறோம். பேனர்ல போட்டீங்கன்னா நீங்க ஒரு ஆள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆமாம் ஆமாம், அவர்கள் இது வந்து எங்கள் ஒரு செக்ஷனாக வந்திருக்கிறோம். இன்னொரு முறை நாங்கள் சேர்ந்து வருகிறோம். இப்பொழுது ஒரு பிரிவாக நாங்கள் தலித் கிறிஸ்தவ திருச்சபை சார்பிலே வந்திருக்கிறோம். திருச்சபை மட்டுமே தலித் இல்லை, இப்போ பெண்டிகாஸ்டல் இருக்காங்க, எல்லாருமே தலித் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு யாராவது அனுசரித்து பேசி அவங்களோட இணைக்கிறதுக்கு நடவடிக்கைகள் இருக்கா? அதுவும் செய்யலாம் தாராளமாக. ஆமாம் ஆமாம், இது இப்பொழுது செங்கல்பட்டிலே கத்தோலிக்க பெரிய அளவிலே மகாநாடு நடக்கிறது. சென்னையில் இந்த கொரோனா இருப்பதினாலே எங்களால் அது சரியாக செய்ய முடியவில்லை. செங்கல்பட்டிலே அது நடப்பதாக நாங்கள் கேள்விப்பட்டோம். அதுபோல் மேத்யூ அவர்கள் நாங்கள் பத்திரிகையில் படித்தோம், வாட்ஸ்அப்பில் படித்தோம். என்ன எங்களால் இந்த எப்படி சேர்ந்து அதை நாம் செய்ய முடியுமோ அதை செய்யலாம். நன்றி நன்றி, தேங்க்யூ.